வணக்கம் நேர்களே. தற்போது இருக்கிற அரசியல் சூழல் சம்பந்தமா பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன், அதே ஒரு காங்கிரஸ் நிர்வாகி அப்படிங்கிற அடிப்படையில அவர் என்ன மாதிரியான அவரோட ஒப்பீனியன் வைக்கிறார் அப்படிங்கிற சம்பந்தமான விஷயங்கள அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பிரதமரா நரேந்திர மோடி ரொம்ப நாள் ஆட்சியில இருக்கார் அப்படின்னா, அதுக்கு முழு முழு காரணமே ராகுல் காந்தி தான்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரா ரொம்ப நாட்கள் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நீங்க வந்து 2024ல இந்தியா 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆயிடுச்சுன்னு அதானி ட்வீட் பண்ணாரு. இன்னைக்கு பாரு அவர் ட்வீட் பண்ண நேரத்தில இன்னைக்கு 3,4 லட்சம் ட்ரில்லியன் எக்கானமி ஆயிடுச்சு. 5 ட்ரில்லியன் போல. நேரு பிரதமர் ஆனது 1946லேருந்து. ஸோ இவரு 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேருந்து எண்ணிட்டு 1952 முதல் எலெக்ஷனு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் பீட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதுல நீண்ட நாட்களா பிரதமரா இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இல்லையே, இல்லையே. இல்ல நீங்க 47 சொல்வீங்க. அப்போ ஜனநாயக முறைப்படி நடந்துச்சா? அதான் உங்களுக்கு கொஞ்சம் படிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்ல இப்போ சிதம்பரம் அவர்களும் செய்தியாளர்கள்லாம் தப்பு தப்பான டேட்டாவா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க செய்திய சரியா முழுசா படிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே தான் நீங்களும் சொல்றீங்களா? ஏன் கேட்குறேன்னா, 1947க்கு முன்னாடியே இந்தியாவில எலெக்ஷன் நடந்துருச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல எலெக்ஷன் நடக்குது. அப்படி தான் ராஜாஜி பிரிமியர் ஆறாரு. 1935லேருந்து இந்தியாவில அரசாங்கம் எலெக்டட் அரசாங்கம் இருக்குது. என்ன சண்டைனா அரசாங்கமுக்கு எவ்வளோ பவர்னு. அதனால் 1946லேயே நேரு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு. அந்த எலெக்டட் பாடி தான் நம்ம கான்ஸ்டியூஷனை கொடுக்குது. அந்த கான்ஸ்டியூஷன் நடக்கிறச்சே நேரு பிரதமர். நேரு பிரதமர் ஆகி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகி 47க்கு அப்புறமே அவர் திரும்பி பிரதமராக இருக்கார். அதுக்கப்புறம் 52ல் தான் எலெக்ஷன் வருது. ஸோ நான் 47 46லேருந்தே அவர் பிரதமர். அதுவும் சும்மா பிரதமர் ஆகிடல. அதாவது இப்போ மன்னர் மாதிரி அவரை கொண்டு வரல. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று எலெக்ஷன் நடந்து தான் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நடக்குது. அந்த கான்ஸ்டியூண்ட் எலெக்ட் ஆன மக்கள் தான் நேருவை பிரதமராக எலெக்ட் பண்ணுறாங்க. மக்களை சந்திக்காமல் ஒரு நாளைக்கு பிரதமர் இருந்தது கிடையாது. ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கிறாரு, டிவியில் இருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்து பேசியிருக்கிறார் அந்த பிரதமர். 16 வருஷம் நேரு பிரதமராக இருந்திருக்கிறாரு. இந்த டேர்ம் முடிஞ்சால் கூட மோடி பீட் பண்ணல. மோடிக்கு என்ன அச்சம் வந்துடுச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் நம்ம தோற்று போயிட போகிறோம். அதனால் இப்போவே கொண்ட 5 ட்ரில்லியன் வரத்துக்கு முன்னாடியே 5 ட்ரில்லியன் ஊரை ஏமாற்றிட மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. கிடையாது. இவர் சொல்கிறது என்னென்னா 1952 நடந்த முதல் எலெக்ஷன்லேருந்து 1964 1947க்கு முன்னாடி நடந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எலெக்ஷன்லேயே நேருவை பிரதமராக எலெக்ட் பண்ணியாச்சு. நீங்க பேசுறது பழைய வரலாறு. புது வரலாறு படைச்சிட்டார் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ 2019ல் நடந்த எலெக்ஷனில் ராகுல் காந்தி ஜெயிச்சாரா? இல்லை அதுக்கு அடுத்த வாட்டி வந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சாரா? அவசரப்படாதீங்க சார். அதனால முதல்ல மோடி நான் தான் லாங்கஸ்ட்டு நேரு ரெக்கார்டு உடைச்சேன்னு சொன்னது பொய். அது என்னது பொய். சங்கிங்க என்றைக்குமே சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு பொய். $5 ட்ரில்லியன் பொய். இது ஒரு பொய். என்றைக்குமே சங்கி வாயால் உண்மையே பேசினது கிடையாது. அதனால் சங்கி அண்ணாமலையை வெளில அமிச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை எஸ்பி சேகரே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. எப்படி எஸ்பி சேகர் அண்ணாமலை கட்சியில் சேர்ந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் முதல்ல நீங்கள் என்ன இல்லை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் எஸ்வி சேகர் சொன்னீங்கன்னா கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளில வர்றதா இருக்காங்க. நான் அவங்க பேரையும் சொல்லலாமா? இது இருங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா அண்ணாமலைக்கு பேஸ் இல்லை. அதை நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். அதாவது இவங்களே வெளியில் ஒரு ஆளாக அனுப்புவாங்களாம். இதில் பொய்யுங்கிறதுக்காக காட்டுறேன். யாராவது இப்போ கட்சியை விட்டு நிறைய பேர் மம்தா பானர்ஜி கட்சியில் போகிறாங்க. எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டுலாம் கட்சியில் போக மாட்டாங்க. எங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேரை பிஜேபி குதிரை பேரத்தில் வாங்கியிருக்குது. சிந்தியாவிலேருந்து எல்லாரையும். யாரும் போய் சோனியா காந்தியை பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளில வரல. இது மாதிரி இப்போ எங்கள்கிட்ட வெள்ளை அனுப்பாமையே வெள்ளை அமிச்ச மாதிரி ட்ராமா போடுறது பிஜேபின்னு ட்ராமா அது. அதனால் பிஜேபி என்றைக்குமே உண்மையை பேசினதா சரித்திரமே கிடையாது. இப்போது ராகுல் காந்தி அடுத்து என்ன பண்ணுறதா இருக்காரு? ஏன்னா விஜய் அவர்கள் போய் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திச்சாச்சு. அதே மாதிரி சோனியா காந்தியும் சந்திச்சாச்சு. அடுத்த பிளான் தான் என்ன? தமிழ் மீடியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தமிழ் மீடியா திமுக பக்கமே பேசுகிற மீடியா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணியே இல்லைன்னு. இதில் எனக்கு என்ன புரியலன்னா, முன்னாடி இருந்த இந்தியா கூட்டணியில் திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே வெளில வந்துருச்சு.
இன்றைக்கி திமுக கூட யாருமே இல்லை. கரெக்டாக வைகோ கூட 2 எம்எல்ஏ தூக்கி போட்டால் நாங்கள் ஓடி வந்துடுவோம் அப்படின்ட்டாரு. டெல்லியில் எங்களோட இருக்கேன்ட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்றைக்கி வந்து எங்களுக்கு திமுகவோட கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அப்போ இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு பதிலாக டிவிகேயா வந்துடுச்சு. எப்போதுமே இந்தியா கூட்டணி 2019லேயும் 24லேயும் 40க்கு 40 வாங்கின கூட்டணி இன்றைக்கும் 40 வாங்க போகுது. இல்ல இப்ப இந்த சிபிஐ சேர்ந்த வீரபாண்டியன் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு. ஆமாம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. அவர் ஒரு புது கூட்டணி அமைச்சிருக்கிறதாலாம் ஏதோ பேசியிருந்தாங்களே. ஆமாம் உறுப்பினரிச்ச டிவிகே, காங்கிரஸ், பிசிகே, சிபிஐ, சிபிஐஎம், ஐயுஎம்எல் அண்டு நம்ம வைகோ தான். இந்த 7 கட்சி சேர்ந்து லோக்சபாவில் வருதா இல்லையான்னு பாருங்கள். இல்ல சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா கமெண்ட்ல ஏதாவது வந்துற போது. என்ன கமெண்ட்? ஏன்னா சண்முகம் அவர்களே வந்து போன வாட்டி பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட்டை பார்த்துட்டு அது வந்து அதிக பிரசங்கித்தனம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. சரி, இப்போ வரலங்கிறாரா கம்யூனிஸ்ட்டு? நாங்கள் கம்யூனிஸ்ட் தாராளமாக ஊற்றுறோம். இப்போ கம்யூனிஸ்ட் வரலங்கிறீங்களா? இல்ல நான் அதுக்காக சொல்ல வரல. எங்களோட அனுமதி இல்லாமலே உங்க இஷ்டத்துக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட போறாங்க. இது பாருங்கள், கம்யூனிஸ்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் எங்கேயுமே பவரில் கிடையாது. ரைட்டா? இங்கே நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கி சொல்கிறத பார்த்தா மினிஸ்ட்ரி வாங்குற மாதிரி இருக்குது. மினிஸ்ட்ரி வாங்கி எங்கேயாவது கம்யூனிஸ்ட் பவரில் இருக்கிற மாதிரி நாங்கள் இடம் தரத்துக்கு தயார். ஆனால் கம்யூனிஸ்ட் வேணாம், நாங்கள் திமுகவோட போகிறேன்னா போட்டோம், நான் வேணான்னு சொல்லி இது அதிக பிரசங்கித்தனம் இல்லை. இன்றைக்கி சிபிஐ சொல்கிறத பார்த்தா அவங்க திமுக கூட்டணியில் இல்லை. அப்போ எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் எப்படியும் பிஜேபியோட போக முடியாது. ஸோ இந்த 3 கூட்டணியில் எங்களோட இருந்தாலும் எங்களோட இருந்தால் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இன்கேஸ் வரல, நான் திமுகவோட இருக்கேன்னா சீட்டு நிலமரை மாறிடாது. திமுக, சிபிஐ, சிபிஎம் ஒரு கூட்டணி, காங்கிரஸ், டிவிகே, விசிகே, ஐயுஎம்எல், வைகோ ஒரு கூட்டணி. எந்த கூட்டணிக்கு ஓட்டு? இப்போ இந்த எலெக்ஷனில் இருந்த ஓட் ஷேரை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட ஓட் ஷேரு, விஜயோட ஓட் ஷேரு, விசிகேவோட ஓட் ஷேரு எல்லாம் சேர்த்தாலே இது அமோக வெற்றி இந்த கூட்டணிக்கு. ஓட் ஷேரை வச்சே நான் சொல்கிறேன், அமோக வெற்றி கூட்டணிக்கு. அதனால் இந்தியா கூட்டணி இன்டாக்ட். லெஃப்ட்டு வந்து டெல்லியில் கூட்டணிக்கு வந்ததுனால நாங்கள் நினைக்கிறோம் இந்தியா கூட்டணின்னு நான் சொல்லிட்டேன். இல்ல இப்போ இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் பங்கேற்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க அதுல பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்ன? திமுக தான் சொல்லியிருக்காங்க அப்படி. மாட்டோம், நாங்கள் மரியாதையாக கூப்பிட்டு பார்த்தோம். இல்லை, எங்களுக்கு அடிப்பட்ட காயம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா முதுகுல குத்திட்டு தான் அவங்க சொல்றாங்கல்ல. முதுகு குத்துறது கருணாநிதி பண்ணது. வாஜ்பாயோட இஸ்லாமிய நண்பர்களை ஏமாற்றி வாஜ்பாயோட போய் காமர்ஸ் மினிஸ்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு குஜராத்தில் படுகொலை நடந்தபோது கூட வெளில வராமல் வாஜ்பாய் மடியில் மாறன் உட்கார்ந்தது கருணாநிதி பண்ணார். சரி, ஆனால் நீங்கள் பேசினா எனக்கும் பேச தெரியும். இல்ல இப்போ திமுக மட்டும் தனிச்சு விடப்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணியில எல்லாருமே இருக்காங்க. இப்ப தாவேகாவும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திமுக வந்து தனிச்சு விடப்பட்டதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் கட்சினால இல்லை, மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டாங்க. மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தேவையில்லை, கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னு. நீங்கள் அப்போ ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும். இல்லை பரவாயில்ல, மக்கள் இப்படி ஓட்டு போட்டிருந்தாலும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், பிஜேபி எதிர்ப்பு தான் நம்ம கொள்கை அப்படின்னு இருக்கோம். நாங்கள் பிஜேபி எதிர்ப்போம், ஆனால் காங்கிரஸோடு இருக்க மாட்டோம்னு அப்படி ஒரு கொள்கை இருக்க முடியாது. நீ எதோ பிஜேபி எடுத்தால் காங்கிரஸோட தான் ஓட்டு போட்டானோ. பிஜேபி ஒரு மசோதா கொண்டு வருது, நாங்கள் அகென்ஸ்டாக ஓட்டு போடுறோம். நீங்கள் வெளிநடப்பு செஞ்சால் என்ன அர்த்தம்? பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறதா தான் நினைப்பு. ஸோ நீங்கள் பிஜேபியை சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறது நான் மாண்புமிகு ஸ்டாலின் சார்கிட்ட விட்டுடணும். நான் நம்புறது என்னென்னா, ஸ்டாலின் சார் வந்து டெஃபினட்டாக பிஜேபியை சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். இந்த கூட்டணிங்கிறது இப்போ நாங்கள் போட்டிருக்கிற புது கூட்டணியில் நாங்கள் நிச்சயமாக ஜெயிக்க போகிறோம். கூட்டணி நாங்கள் தர்மமாக கேட்டோம், எங்களுக்கு 2 மினிஸ்டர் கொடுங்க, நாங்கள் வரோம்னு. மினிஸ்டர் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. சரி அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி டிவிகேயோட போயிருக்கலன்னா அமித்ஷா வந்து பேக்டோரில் வந்து டிவிகேயை கைப்பற்ற பார்த்துருப்பார். ஒரு நல்ல மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி காங்கிரஸ்கிட்ட வருது, சப்போர்ட் கேட்குது. ஏன் நாங்கள் முடியாதுன்னு சொல்லினா அது வந்து பிஜேபி கைக்கூலி ஆகிட போகுதுன்னு நாங்கள் உள் வந்து தடுக்கிறோம். அப்போ திமுக என்ன ப்ராபகேண்டா பண்ணாங்க, அங்கே போயிட்டு வந்தார், விஜய் போனார், ராகுல் காந்தியை பார்க்க. நான் அப்பயே சொல்கிறேன், அன்றைக்கி வந்து கர்நாடகாவில் சிஎம் வர இடத்துல பிஸியாக இருக்கிறதுனால தலைவரால் பார்க்க முடியும். இல்லை
நீங்கள் சும்மா சொல்கிறீங்க விஜய் பிஜேபி ஆடுனாரு. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தியை அவர் ராஜ்யசபா எம்பி அனுப்புகிறாரு. அப்போ தான் மீடியாவுக்கு புரியுது காங்கிரஸும் டிவிகே உறவும் முன்னாள் எம்ஜிஆர் இந்திரா காந்தி உறவு மாதிரி. எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் நல்ல உறவு. அதே மாதிரி ராஜீவ் காந்திக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல உறவு. ராஜீவ் காந்திக்கும் ஜெயலலிதாவுக்கும் நல்ல உறவு. ஜெயலலிதா என்ன நினைக்கிது, காங்கிரஸ் வீக் ஆகிடுச்சு, அதனால் நம்ம வெள்ளத்தள்ளி வைக்கலாம்னு நினச்சாங்க. அந்த தப்புனால தான் இப்போ 2 டேர்ம் வந்து இவங்களுக்கு சீட்டு வெற்றி கிடைக்கிறது. யாருக்கு? திமுகவுக்கு. ஒரு வாட்டி மைனாரிட்டி திமுக, ஒரு வாட்டி ஜஸ்ட் வின்னு. ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு, நாங்கள் ஜெயித்தா அவங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஜெயித்தா எங்களுக்கு பவர் ஷேரிங் கொடு. இல்லை, இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி பலருக்கும் ஒரு கருத்து இருந்துச்சு. அதை பிரவீன் சக்கரவர்த்தியும் பல இடங்களில் சொல்லியிருந்தாங்க. இப்போ டெல்லியில் போய் ராகுல் காந்தியும் சந்திச்சாச்சு. இப்போது ராகுல் காந்தி பேசினதை வச்சு இப்போ அடுத்ததாக சோனியா காந்தி கிட்டேயும் பேசினாங்க. சோனியா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அப்போ எங்கே விஜய் போய் பார்த்தார்ல? இல்லை, அவங்க வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். டெஃபினட்டாக கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து திமுகவையும் சேர்த்துக்கிறதுக்கு தனி. இன்றைக்கும் திமுகவையும் விஜயாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருந்தால் எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இல்லை, நான் கேட்க வர்றது என்னென்னா, தாவேக்கா கூட காங்கிரஸ் போய் கூட்டணி வச்சாச்சு. இப்போது சோனியா காந்தி அவர்களோட மனநிலை என்னவா இருக்குது? நம்ம இல்லை, இப்போ சப்போர்ட் தேவையில்லாமல் திமுகவை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணுறாங்களா? அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? திமுக வந்து வந்து என்ன, நாங்கள் திமுக ஹர்ட் பண்ணல, பிஜேபியை தடுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அன்றைக்கி விஜய் சாருக்கு ஒரு 6-7 சீட்டு தேவைப்பட்டது, 8 சீட்டு தேவைப்பட்டது. நாங்கள் அன்றைக்கி சப்போர்ட் கொடுத்துருக்கலன்னா எப்படியாவது இவர் எடப்பாடியோட நான் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜாக்சன் துரை மாதிரி கட்டபொம்மன் ஒரு ஆளாக பிடிக்கிற மாதிரி ஆளை அமைச்சு அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க. அதனால் எட்டப்பன் நினைக்கிறேன் அவர் பேர், எட்டப்பனை வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனை வீழ்த்தின மாதிரி எடப்பாடியை வச்சு பிஜேபி யூஸ் பண்ணி விஜயை வீழ்த்தியிருப்பாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, காவிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை அப்படின்னு காட்டுறது. மக்களே ஓட்டு போட்டாங்க. வெறும் ஏடிஎம்கே பிடிச்சின்னு தொங்கினாலும் வெறும் ஒரே ஒரு சீட்டு, 800 ஓட்டு. எந்த சமுதாயம் அவருக்கு கோட்டைன்னு நினச்சாங்களோ அதே அந்த சமுதாயம் இருக்கிற மயிலாப்பூரில் 3ஆவது இடம், ஸ்ரீரங்கத்தில் 3ஆவது இடம், அதே மாதிரி மாயவரத்துலேயும் கும்பகோணத்துலேயும் எங்கேயும் காணும், வெஸ்மாம்பரத்துலேயும் எங்கேயும் காணும். அதனால் எல்லாருக்கும் இப்போ பிஜேபியோட சங்கி அஜெண்டா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால் முதலமைச்சர் கனவில் இருந்த அண்ணாமலையும் இனிமேல் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்கள்ட்ட நான் வந்து ஜெயிச்சப்பறம் உங்களோட அட்டாச்மெண்ட் போட்டுக்கிறேன், போகி சேர்த்துக்கிறேன், இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணுங்கன்னு தனியாக வந்து ட்ராமா போடுறாரு. நேற்று வரைக்கும் ராமரை வச்சுருந்தவர் இன்றைக்கி அப்துல் கலாமை வச்சு உங்களை ஏமாற்ற பார்க்குறாரு. இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் என்ன பிளான் வச்சுருக்காரு? ஏன்னா அவர் கடந்த சில நாட்களாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஆக்டிவாக இருந்தாவே அடுத்து என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இப்போ அவர் திடீர்னு எதுவும் ஃபாரின் கிளம்பி போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஃபாரின்னா கிளம்பி போகிறது வந்து அவரோட பர்சனல் சாய்ஸ். இப்போ வந்து இன்னைக்கு பிஜேபியை ஆல் இண்டியா எதிர்க்கிற ஒரே லீடர் அவர் தான். இல்லை, அவர் எதுக்குறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருங்க, இல்லை, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கே. இன்னும் ஒரு 2-2.5 வருஷம் தானே இருக்குது. திமுகவாக 2 வருஷம் இருக்குது சார். திமுகவாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸும் ஆர்ஜேடி தவிர மற்ற எல்லா கட்சியும் ஒரு சமயத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தான். அதனால் இவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, பிஜேபியோட கொள்கை எதிரி அப்படிலாம் நீங்கள் நம்பாதீங்க. வேறு வழி இல்லைன்னா பிஜேபியோட கூட திமுக போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. இல்லை, அது பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைக்கணும். அப்புறம் வந்து அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா? இப்போதைக்கு அடுத்த கேள்வி அதுவாக தானே இருக்குது சார். பிரதமர் வேட்பாளருங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் எங்களுக்கு ஓட்டு இருந்தால் நாங்கள் பிரதமர் வேட்பாளராக போகிறோம். இல்லை, இப்போ அவருக்கு பதவி ஆசையே கிடையாதா? ராகுல் காந்தி என்றைக்குமே பதவி ஆசைப்பட்டது இல்லை. அப்படி இப்போ அவருக்கு பதவி ஆசை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் எப்படி கட்சியை வலுப்படுத்துறது, கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது? இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சாங்க. இன்றைக்கி ஒரே மாதத்தில் அவங்க கட்சி இல்லை. சரத்பவார் தோத்தார், இன்றைக்கி அவர் கட்சி இல்லை. காங்கிரஸ் தோற்று இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு.
கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கட்சி இன்னும் இல்ல இப்போ இது வந்து சோனியா அவர்களோட ஃபேமிலி, நேருவோட ஃபேமிலி, அப்புறம் வந்து இந்த ராகுல்ஜியோட ஃபேமிலி அப்டின்னா, இப்ப அதிகாரம் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா, முழுக்க முழுக்க கண்ட்ரோல் உங்ககிட்ட தானே இருக்கும். அப்படி இல்லையே. அதே மாரி தான் நீங்க சொன்னீங்க. மன்மோகன் சிங்க விட்டோம். அவர் தனி ஆட்சி பண்ணாரு. அன்னைக்கு அவர தப்பா அவதூறு பண்ணவங்கலாம் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அது பொற்காலம் அப்படிங்கிறாங்க. நாங்கலாம் அன்னைக்கே அது பொற்காலம்ங்கிறோம். இன்னைக்கு பொற்காலம் இல்லாம மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடுறாங்க. பிசினஸ் இல்லாம திண்டாடுறாங்க. நம்ம ஏதோ 3 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் புடிங்கின்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க 3வது இடத்துல இருந்த இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்ல முதல்ல தைவான் பின்னாடி வந்தது. இப்போ சவுத் கொரியா பின்னாடி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி எப்படி போலான்னு தான் இப்ப மோடி ஆட்சியிலயும், மன்மோகன் ஆட்சியிலயும் சுபிக்ஷம் இருந்தது. அதனால நாங்க எங்க தலைவர்கள் யார செலக்ட் பண்ணாலும் திறமைசாலியா தான் இருப்பாங்கங்கிறத நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். இல்ல இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த பதவி ஆசையே இல்லன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா, அடுத்து இந்த அரசு சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் தலையிடணும், இந்த மாதிரி எந்த விருப்பமே இல்லையா அவருக்கு? ராகுல் காந்தி நம்ம என்ன நினைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆனா ராஜஸ்தான்ல ஒரு வாட்டி அவர் பேசும்போது, "பவர் இஸ் பாய்சன்" அப்படின்னு பேசியிருக்கிறார். அதனால அவர் பவர பிடிப்பாரா இல்லையான்னு எனக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அப்டின்னா, விஜய் அவர்கள முன்னிலைப்படுத்துற மாரி ஏதாவது திட்டம் இருக்கா? நான் கேட்குறது தேசிய அளவுல ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா, காங்கிரஸ் தலைமை டிக்கெட் பண்றவங்க தான் பிரதமர் ஆகுறதுக்கு அதுதான் கேட்குறேன். விஜய் அவர்களுக்கு எதுவும் திட்டம் இருக்கா? இல்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு ஏதாவது இந்த மாரி எதுவும் திட்டம் இருக்கா? அப்டிங்கிறது தான் என் கேள்வி. வந்து ஒரு திராவிட அரசியல் இல்லாம, மக்கள் திராவிட அரசியல் வேணான்னு ஓட்டு போட்ட அப்புறம், அடுத்த 15 வருஷத்துக்கு திராவிட அரசியல் வராம பண்றது தான் விஜய் தமிழ்நாட்டுக்கு செய்யும் மிக்க தொண்டு, இந்தியாவுக்கு செய்யற தொண்டு. இந்திய ஹிந்திய கேன்சர் வெறுப்பு கிளப்புறது, இந்திய பிளாக் பெயிண்டால மறைக்கிறது, இதெல்லாம் நின்னுடும். அதனால எம்ஜிஆர் ஒரு பொற்கால ஆட்சி மாதிரி, விஜய் நல்ல ஆட்சி தருவார். இப்பயே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடாய் பில்டர்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, முன்னெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு நாங்க டொனேஷன் குடுக்கணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ குடுத்தா தான் அப்ரூவல் சைன் ஆகும். இன்னைக்கு கிரெடாயோட பில்டர்லாம் என்ன சொல்றான்? யாரும் லஞ்சம் கேட்கலங்கிறான். எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? லஞ்சமே கிடையாதுங்கிறாங்க. ஸோ ஹை லெவல் பார்ட்டி லெவல் கரப்ஷனை ஃபஸ்ட்டு டைம் கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. முன்னெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, சரக்கு பண்ணுற கம்பெனியை டிஎம்கேயா ஏடிஎம்கேயான்னு சரக்கு ஓனர்ஷிப்பே மாறிக்கும். இந்த வாட்டி சரக்கை கம்ப்ளீட்டாக ஒழிக்கிறதுக்கு வேலை செஞ்சவர் விஜய் அவர்கள். இந்த 1 மாச ஆட்சி காலத்த நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? சரி, சிலது கஷ்டங்கள் இருக்குது, சிலது ரொம்ப நல்லது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறவன் காசு வாங்க மாட்டான், காசு வாங்கினா மாட்டிடுவீங்க. எனக்கு டைரெக்டாக நீங்கள் இமெயில் கூட அனுப்பலான்னு அவர் சொல்லினது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அது ரொம்ப பாசிட்டிவ். ஏன்னா ஒரு காமராஜுக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட்டு காசு வேணான்னு சொல்கிற ஒரு கவர்மெண்ட்டை இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம தலை வணங்கணும். அது அவர் சொன்னார், செஞ்சு காமிச்சிட்டாரு. ஸோ அதில் ஐ எம் வெரி கிளியர். இதை தவிர வேறு என்னத்தை பார்க்குறது? எங்கள் ஆட்சி நல்லாட்சியாக தான் இருக்கும். பட்ஜெட் வேற வரப்போது. வர 18ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் வேற வருது. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லி ஆகணும். முதல்ல ஒரு ஒயிட் பேப்பர் வரணும். ஒயிட் பேப்பர் வந்த அப்புறம் இவங்க பட்ஜெட் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கணும். நீங்க எவ்வளோ மார்க் குடுப்பீங்க இந்த 1 மாசம் ஆட்சிக்கு? 7லேருந்து 8 வரைக்கும் கொடுப்பேன். பல்வேறு கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.